இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சேதராப்பட்டில் விரைவில் புதிய தொழிற்சாலைகள், சட்ட ஆவணம் மதிப்பீட்டு அறிக்கை தயார். பாண்டி மெரினா நிர்வாகத்திற்கு கண்டனம், மீனவ கிராமத்தினர் முற்றுகை போராட்டம். புதுச்சேரியை வாட்டி வதைத்த வெயில், வெறிச்சோடி காணப்பட்ட கடற்கரை சாலை. ஆட்டோவில் தவறவிட்ட செல்போன், நேபாள பெண்ணிடம் ஒப்படைத்த ஓட்டுநருக்கு குவியும் பாராட்டுகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டில் புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவர அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதற்கான சட்ட ஆவணம் மற்றும் மதிப்பீட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு கரசூரில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க 750 ஏக்கர் நிலத்தை வருவாய்த்துறை கடந்த 2006ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. நிலம் கையகப்படுத்த 74 கோடி ரூபாயை புதுச்சேரி அரசு செலவிட்டது. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட நிலம் தொடர்ச்சியாக இல்லாததால் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதை மத்திய அரசு ரத்து செய்தது. இதனால் கையகப்படுத்தப்பட்ட நிலம் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. இந்த நிலத்தை தொழில்துறை நோக்கங்களுக்காக பயன்படுத்த மத்திய அரசின் ஒப்புதலுக்கு புதுச்சேரி அரசு கோப்பு அனுப்பியது. 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் பிப்டிக் தொழில்துறை மூலம் நிலத்தை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதையடுத்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை தொடங்க அரசு நடவடிக்கை எடுத்து வந்தது. தகவல் தொழில்நுட்ப பூங்கா, மருத்துவ பூங்கா அமைக்க முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டினர். புதுச்சேரி சேதராப்பட்டு முதல் கரசூர் வரை உள்ள 750 ஏக்கர் நிலத்தில் இந்த தொழில் நிறுவனங்களை அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலத்துக்கு அருகே புதுவையின் நீர் ஆதாரமாக உசுட்டு ஏரி உள்ளது. இதனால் தொழில்துறை பயன்பாட்டிற்கு நிலத்தை பயன்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை ஆகியவற்றின் அனுமதி தேவை. இதற்கு தேவையான சட்ட ஆவணம், மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிக்க வேண்டும். இந்த பணியை சென்னையை சேர்ந்த நிறுவனத்திடம் புதுச்சேரி அரசு ஒப்படைத்துள்ளது. ஏற்கனவே பிப்டிக் பன்னாட்டு ஆலோசனை நிறுவனமான ஏர்னட்ஸ் அண்ட் யங் என்ற நிறுவனத்துடன் இணைந்து தொழில்கள் தொடங்குவதற்காக மாஸ்டர் பிளானும் தயாரிக்கப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த நிறுவனம் அறிக்கை தயாரிக்க 6 மாதமாகும். இங்கு மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை சுமார் 150 ஏக்கரில் அமைக்க முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி அரசு சேதராப்பட்டில் விரைவில் தொழிற்சாலைகளை கொண்டுவர தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வம்பாக்கரபாளையம் மீனவ கிராமத்தினர் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கரைப்பாளையம் திப்ராயப்பேட்டை பகுதிக்குட்பட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கடற்கரை இடத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தனியாருக்கு பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் உணவு வகைகள் கடைகளை அமைப்பதற்கு அனுமதி அளித்தது. மேலும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படும் என்றும் அந்த பகுதியில் கடைகளை அமைப்பதற்கும் அனுமதி வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் பாண்டி மெரினா நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனுமதியின்றி கூடுதல் கடை வைக்கப்பட்டு வருவதாகவும், அதேபோல் பொழுதுபோக்கிற்காக ராட்சத உபகரணங்கள் வைத்து வருவதாகவும், மேலும் மதுபான கூடங்கள், போதைப் பொருட்கள் அதிக அளவில் நடமாடுகிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி வம்பாக்கரபாளையம் கிராம பஞ்சாயத்து மற்றும் மீனவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களுடைய இடத்தை அபகரிக்கப்படுவதாகவும், மீனவர் வாழ்வாதாரத்தை பறிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் பாண்டி மெரினா கடற்கரை பின்புறத்தில் மீனவ கிராமத்திற்கு சொந்தமான இடம் உள்ளது. அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் மற்றும் உப்பனாறு வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள மேங்க்ரோவ் காடுகளை அழித்து படகு குழாம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்றும் மீனவ கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மீனவ மக்களின் படகுகள் மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடத்தை கொடுக்காமல் பாண்டி மெரினா நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்கிறது. இதனை அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும் தடுக்கவில்லை எனவும் மீனவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் பருவமழை காலம் துவங்க உள்ளதை அடுத்து கடந்த மாதம் மழை பெய்தது. மேலும் அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் புதுச்சேரியில் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கடற்கரை சாலை எப்போதும் கூட்டம் காணப்படும்
ஆனால் அதிக வெயிலின் காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பொதுவாக மழைக்காலங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாக காணப்படும். ஆனால் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் 4 கிலோமீட்டர் தூரம் பேருந்தை விரட்டி சென்று ஆட்டோவில் தவறவிட்ட செல்போனை நேபாள பெண்ணிடம் ஓட்டுநர் ஒப்படைக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி செட்டித்தரு மிஷன் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது. இங்கு ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநர் பாஸ்கர் என்பவர் நேபாளத்தை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணியை தனது ஆட்டோவில் ஏற்றிச் சென்றுள்ளார். அப்போது அந்த பயணி தான் கையில் எடுத்து வந்த உயர் ரக செல்போனை ஆட்டோவில் தவறவிட்டுள்ளார். இதை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் அவரை இறக்கிவிட்ட விடுதிக்கு சென்று விசாரித்துள்ளார். பின்னர் நேபாள பெண்ணை தொடர்பு கொண்டு செல்போன் தன்னிடம் உள்ளது என தெரிவித்தார். அப்போது அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். அதற்கு அந்த ஓட்டுநர் பேருந்து எங்கே செல்கிறது என கேட்டு முருகா தியேட்டர் சிக்னலை கடக்க இருப்பதாக பெண் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பேருந்து ஓட்டுநரிடம் சற்று மெதுவாக செல்லும்படி கூறிய ஆட்டோ ஓட்டுநர் வேகமாக பேருந்தை பின்தொடர்ந்தார். சிவாஜி சிலை அருகே பேருந்தை நிறுத்தினார். பின்னர் நேபாள பெண்மணியிடம் அவரது செல்போனை ஆட்டோ ஓட்டுநர் ஒப்படைத்தார். சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் பேருந்தை விரட்டிச் சென்று செல்போனை ஒப்படைத்த ஆட்டோ டிரைவரின் செயலால் அந்த பெண்மணி நெகிழ்ந்து ஆட்டோ ஓட்டுநரின் நண்பர்கள் இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இது தற்போது வைரலாகி வருகிறது. ஆட்டோ ஓட்டுநரின் இந்த செயலுக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இந்த மாதத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் துணைநிலை ஆளுநரின் உத்தரவின்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 15ஆம் தேதி விடுமுறை நாளாக இருந்தால் அடுத்த அலுவலக நாளில் நடைபெறும் என்று அதன்படி இந்த மாதத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினம் வருகிற செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி பேட்டையன் சத்திரம் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரைத்தளத்தில் உள்ள கலந்தாய்வு கூடத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு வாழ்த்து கூட தெரிவிக்காதவர்களுக்குத்தான் நாம் ஓட்டு போடுகிறோம் என்ற உணர்வு மக்களுக்கு வர வேண்டும் என ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் பங்கேற்ற இந்து முன்னணி நிர்வாகியும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளருமான திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இந்துக்களின் ஒற்றுமைக்கான அடையாளமாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் உள்ளது. தமிழகத்தைப் போல் இல்லாமல் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் அரசு விதிக்கவில்லை என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தான் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தமிழகத்தில் திடீரென ஆன்மீகம் பேசிய ஒருவரை 100 பேர் கைது செய்ய வருகிறார்கள், ஒரு குற்றவாளியை பிடிப்பது போல் வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சியாக தமிழக அரசு உள்ளது, அதனால்தான் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் என கனல் கண்ணன் தெரிவித்துள்ளார். பள்ளியில் ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்றும் இவ்வளவு நாள் பள்ளியில் அப்படித்தானே சென்றுள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். ரகுபதி ராஜாராம் என காந்தி சொல்லித்தானே பாடினோம், அதை இப்பொழுது தடுக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். ஆன்மீகம் என்பது சனாதானம், சனாதானம் என்பது வாழ்வியல் முறை, அதை பள்ளியில் படிப்பதில் என்ன தவறு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நிறைய பள்ளிகளுக்கு நடுவே தேவாலயங்கள் உள்ளது, இதை யாருமே கேட்கவில்லை, கேட்டால்தான் மக்கள் திருந்துவார்கள் என்றும் கனல் கண்ணன் காட்டமாக தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்திக்கு தமிழக முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை, தமிழர்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும், வாழ்த்து தெரியாதவர்களுக்கு தான் நாம் ஓட்டு போடுகிறோம் என்ற உணர்வு இந்த மக்களுக்கு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் கட்சி ஆரம்பித்து இருப்பதை வரவேற்ற அவர் தமிழகத்திற்கு நல்லது நடந்தால், குறிப்பாக இந்துக்களுக்கு நல்லது நடந்தால் அதனை நல்ல விஷயமாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் எங்கள் தமிழ்நாட்டை போல் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இந்த அரசாங்கம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது ஐயா முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கல்வி ஆன்மீகம் தானே இவ்வளவு நாள் எப்படி போச்சு? ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படி ஒரு பாட்டு நம்ம பாடியிருக்கோம். யாரு? காந்தி சொல்லி பாட்டு பாட்டுத்தானே. அதை ஒரு நாள் கட் பண்ண முடியுமா? எடுத்து வைக்க முடியுமா? சொல்லுங்க. அதாவது ஆன்மீகம் என்பது சனாதனம், சனாதனம் என்பது வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையை நம்ம கலாச்சாரத்தை
பள்ளிக்கூடங்கள் படிப்பில் என்ன தவறுன்னு கேட்குறேன். அப்படிப்பட்ட நிறைய பள்ளிக்கூடங்கள் நடுவில் சர்ச் இருக்கிறது. அது என்ன எதை சொல்கிறது? சர்ச்சை ஒருமைப்பட்ட ஒரு மதத்துக்குள்ள தானே ஸ்கூலும் சர்ச்சை ஒன்று சேர்ந்துருக்கிறது. அதை யாருமே கேட்க கேள்வி இல்லை. நீங்கள் தான் கேட்கணும். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் தான் மக்களாக திருந்துவாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் இந்துக்கள் ஓட்டு தேவைப்படுது. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து கூட தெரிவிக்கல தமிழக முதலமைச்சர். அவர் என்றைக்கு சொல்லியிருக்கிறார் கேட்டால் அது, ஆனால் நம்ம மானமுள்ள இந்துக்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும். இந்த உணர்வு வேண்டும், இந்த உணர்வு வேண்டும். நமக்கு வாழ்த்து தெரிவிக்காதவர்களுக்கெல்லாம் நாம் வந்து ஓட்டு போடுறோம் என்ற உணர்வு வர வேண்டும் சொல்றேன். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். காலே ஜெய் காலே காலே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எது வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நல்லது நடந்தால், அது குறிப்பாக இந்துக்களுக்கு நல்லது நடந்தால் அது நல்ல விஷயமாக தான் ஏற்றுக்கொள்வேன். அதனால அது அப்படி விஜய் அவர்கள் பண்ணால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன மாதிரியான அரசியல் வந்து முன்னெடுக்கணும் நீங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு, பாப்போமே. வாழ்த்துக்கள், நன்றி. புதுச்சேரியில் என்ஜினியரிங் படிப்புகளுக்கான இறுதிக்கட்ட மாப்பப் கலந்தாய்வு செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெற உள்ளதாக சென்டாக் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தனியார் பொறியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள அரசு மற்றும் சுயநிதி இடங்களின் விவரம் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான மாப்பப் கலந்தாய்வு செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் காமராஜர் மணிமண்டபம், காரைக்காலில் காமராஜர் பொறியியல் கல்லூரி, மாகே மற்றும் ஏனாமில் அரசு கலைக்கல்லூரிகளில் இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. காலை 9:30 மணிக்கு JEE மதிப்பெண், 10:30 மணிக்கு பிற மாநிலத்தினர், அதன்பின் புதுவையை சேர்ந்தவர்களுக்கு மாலை 6 மணி வரை கலந்தாய்வு நடைபெறுகிறது. மாணவர்கள் கலந்தாய்வுக்கு முன் காலி இடங்களை பார்வையிட்டு அனைத்து சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போதைப் பொருளுக்கு எதிராக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி JCI சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். கடற்கரை சாலை, காந்தி சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணி நேரு வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6705 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 885 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.